ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மீன லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான பலன் ஏப்ரல் 8 முதல் ஏப்ரல் 17 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கும். முதல் நாள் ஏப்ரல் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, மகம் நட்சத்திரம். நமக்கு 6ஆம் வீடான சிம்ம ராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். இப்போ கேது நமக்கு நேர் 7ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ கேதுவனுடைய பலாபலன்கள் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு போட்டி பொறாமை, போட்டி பந்தயம், எதிர்ப்புகள், இதை திருஷ்டி மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கும். அதனால் கஸ்டமர் வருவாங்க, அந்த கஸ்டமர்கிட்ட சில கன்ஃபியூஸ் இருக்கும். அதாவது அவங்களுடைய சாதகத்தை மட்டுமே மையமாக வச்சு அவங்க டீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நம்ம அதை புரிஞ்சு டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணி நமக்கு ஆதாயமாக என்ன பேசணுமோ அதை கரெக்டாக பேசி பண்ணணும். மற்றபடி நம்ம முயற்சிகள் வெற்றி பெறும். ஆனால் இந்த நெளிவு சுழிவு தெரிஞ்சு நீங்கள் உபயோகப்படுத்தணும். கேது யாருக்கெல்லாம் நம்ம ஜனனஜாதப்படி 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வருதோ அவங்க இன்றைக்கி யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது. ஏப்ரல் 9ஆம் தேதி புதன்கிழமை, பூர நட்சத்திரம். காலையில் 9:56 தொடங்குது. சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு நல்லா வேலை செய்கிறார். அதாவது அதாவது லக்னத்தில் இருக்கிறவர் தனஸ்தானத்துக்கு உண்டான ஒரு பவரை கொடுக்குறார். எப்படின்னா, இப்போ சுக்கிரனுடைய உபநட்சத்திரம் செவ்வாயாக இருக்குது. அதே மாதிரி தனகாரகனுடைய குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் நமக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ நிச்சயமாக ஒரு தொழில் பலம் கொடுக்கக்கூடிய நாள் தான். நம்ம அட்டமாதிபதின்னு பார்த்துடக்கூடாது. 8 கூடையவன் சுக்கிரன் நம்மளை ப்ராப்ளம் பண்ணிடுவான்னு நடக்கக்கூடாது. இந்த நேரத்தில் புதிய வழித்தடங்களை காண்பித்து கொடுக்குற குருவாக வேலை செய்கிறார் அவர். ஏப்ரல் 10ஆம் தேதி வியாழக்கிழமை நண்பகல் 12:24 தான் இந்த பூர நட்சத்திரம் முடிஞ்சு உத்திர நட்சத்திரம் ஆரம்பிக்குது. ஒரு பாதம் சிம்ம ராசிலையும் 3 பாதம் கன்னி ராசிலையும் இருக்குது. இரவு 7:03 கன்னி ராசிக்கு மாறுகிறார். இப்போ சூரியனுடைய பலாபலன்களை இன்றைக்கி அனுபவிக்கிறோம். புதன் நட்சத்திரத்தில் ரேவதியில் இருக்கார் சூரியன். புதனும் அங்கேயே தான் இருக்கார். அப்போ குருவனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்குது. தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். ஒருத்தர்கிட்ட தகவல் தொடர்பு எடுத்துக்கலாம். ஒருத்தரை போய் சந்தித்து காரியத்தை சாதிச்சுக்கலாம். உதவிகள் கிடைக்கும். அதனால் வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். நல்ல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாள். நமக்கு இடம் விற்கிறது, இடம் விட்டு இடம் போகிறது, டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட டீலிங்கு இன்றைக்கி பண்ணலாம். சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்டதும் பண்ணலாம். ஏப்ரல் 11ஆம் தேதி மதியம் 3:09 அஸ்த நட்சத்திரம். சந்திர நட்சத்திரத்திலே போகிறார். இன்றைக்கி இறை அருள் கிடைக்கும். புதிய நபர்கள் சந்திப்பு, திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு சாதகம் மற்றும் குழந்தை பிறப்பு, குழந்தைகளோட குதூகலம், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு, பேங்கிங் லைனில் இருக்கவங்களுக்கும், கான்ட்ராக்ட் லைனில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். ஏப்ரல் 12ஆம் தேதி இரவு, அதாவது மாலை 6:07 வரைக்கும் இந்த அஸ்த நட்சத்திரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம். நமக்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் சனி போல் செயல்படுறார். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும். அதனால் நம்மளுடைய கருத்தை திணிக்கிறதோ அல்லது குழந்தைகிட்ட நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பேசுகிறதோ, நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதில் கொஞ்சம் முரட்டு சுபாவத்தை உண்டு பண்ணணும். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்க பழகணும். அவசரப்படக்கூடாது. உயிர்பற்றான வேலைகளுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறது, கமிஷன் வகை தொழில், ஐடி லைனு, இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாக வேலை முடியாது அல்லது வேலையில் ஏதாவது சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். இந்த சித்திரை நட்சத்திரமானது நமக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக இருக்குது. இந்த சித்திரை என்பது இரவு 9 மணி வரைக்கும் இருக்குது. அது துலா ராசிக்கு மாறுறாரு 8ஆம் வீட்டில். அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு உண்மையிலேயே 8இல் சந்திரன் வேலை செய்யும்.
புது காரியங்களை தவிர்த்துக்கணும், ஹெல்த்தை பார்த்துக்கணும், வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. ஏப்ரல் 14 வருஷப்பிறப்பு திங்கட்கிழமை அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்திலேயே ராகு செயல்படுறாரு. அதனால் இன்றைக்கி பொழுதுபோக்கு அம்சங்களாகவும் கலைத்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். ஏப்ரல் 15 செவ்வாய்க்கிழமை குரு நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், விருச்சிக ராசியில் வந்துடுறார் சந்திரன். அப்போ குருவை போல் செயல்படுகிறார். விருச்சிகத்தில் விசாகம் 4ஆம் பாதம் இருக்கும். துலா ராசி முடிஞ்சு விருச்சிகத்துக்கு வருவார். இன்றைய பலன்களை ஒரு குரு நமக்கு செவ்வாய் நட்சத்திரம் மூலம் பயன்படுத்துறதுனால இடமாற்றம் சம்மந்தப்பட்டது, அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம திருமண காரியங்கள் பேசி முடிக்கிறது, இது சார்ந்த நன்மைகளெல்லாம் சிறப்பாக இருக்கும். மறுநாள் ஏப்ரல் 16 புதன்கிழமை சனியினுடைய அனுஷ நட்சத்திரம். அதாவது விருச்சிகத்தில் 9ஆம் இடத்துல சந்திரன் சனியாகவே செயல்படுகிறார். அதே இன்னொரு பூச நட்சத்திரத்தில் கடகராசியில் உள்ள சனி நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கார். லக்னத்தில், நம்மளுடைய மீன லக்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு புதன் சனி நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இந்த புதன் செவ்வாய் அங்கே அனுச நட்சத்திரத்தில் இருக்கிற சந்திரன், இவங்க எல்லாமே கம்பைண்டாக வேலை செய்வாங்க. இன்றைக்கி 1, 5, 9. இந்த 1, 5, 9ங்கிறது மூளை உழைப்பு, கமிஷன் வகை தொழிலுக்கு நல்லது, கன்சல்டிங்க்கு நல்லது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொடர்பு, கலை தொடர்பு, உபாசனைகள் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பூர்வீக சம்மந்தப்பட்ட கோயில் சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஏப்ரல் 17 வியாழக்கிழமை காலை 5:54 முதல் கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். அதே புதனும் சனி போல் தான் செயல்படுறாரு. அதனால் சனி நமக்கு லக்னத்திலே இருக்கார். அதனால் சிந்தனைகளில் புதிய புதிய ஐடியாஸ் வரும். அந்த ஐடியாஸை செயல்படுத்தும் போது நமக்கு நன்மை நடக்கும். அதில் பல வகையிலையும் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும், உறவுகள் நன்றாக இருக்கும். சேமிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலை ஈடுபாட்டை பொறுத்து அது நமக்கு வேலை செய்யும். இப்போ சொந்த தொழில் ப்ரொடக்ஷன் சார்ந்து செய்கிறவங்க இன்றைக்கி ஒரு கேன்வாஸ் பண்ணுறது, ஒரு டெஸ்டிங் பண்ணுறது, டிசைனிங் பண்ணுறது, இது மாதிரியான காரியங்களை முன்னெடுக்க கரெக்டாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த 10 நாளில் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, 1ஆம் பாவமான லக்ன பாவம், 3ஆம் பாவமான தகவல் தொடர்பு பாவம், 5ஆம் பாவமான குழந்தை, கலைகள், இஷ்ட தெய்வம், மகிழ்ச்சி, இதையெல்லாம் விளையாட்டையெல்லாம் குறிக்கிறக்கூடிய பாவம். அதனால் ஒரு ஆரோக்கியத்துக்கு நல்லாயிருக்கும், பொழுதுபோக்குக்கு நல்லாயிருக்கும், உறவுகள் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.